அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இக்காணொலியில் கிருஷ்ணரை பற்றி எவருக்கும் தெரியாத சுவாரஸ்யமான உண்மைகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், கார்வர்ணன் கிருஷ்ணனை பற்றி தெரிந்து கொள்வோம். கிருஷ்ணர் என்னும் பெயரே ஒரு பண்பு பெயர்தான். அதன் பொருள் கருப்பு அல்லது இருண்ட என்பதாகும். கிருஷ்ணருடைய நிறத்தால் தான் அவருக்கு கார்மேக கண்ணன் என்று பெயர் வந்தது. கிருஷ்ணா என்பதற்கு வசீகரிக்க கூடியவன் என்று மற்றொரு பொருளும் உண்டு. அந்த வகையில் இந்த பெயர் மிகவும் பொருத்தமானது தானே. கிருஷ்ணருக்கு ருக்மிணியையும் சேர்த்து 8 மனைவிமார்கள் இருந்தார்களாம். அதனால் அவர் அஷ்டவாரியா என்று அழைக்கப்பட்டார். அது மட்டுமின்றி சில புராணங்களின்படி கிருஷ்ணருக்கு 16,108 மனைவிமார்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணருக்கு 8 மனைவிமார்கள் இருக்கையில் அவர் எதற்கு 16,100 பெண்களை திருமணம் செய்தார் தெரியுமா? நரகாசுரன் என்னும் ஓர் அசுரன் இருந்தான். அவன் தன் தாயை தவிர வேறு எவராலும் தன்னை கொல்ல இயலாது என்ற வரத்தை பெற்றவன். அவனது தாய் பூமாதேவி ஆவார். தன்னை எவராலும் கொல்ல இயலாது என்ற ஆணவத்தால் 3 உலகத்தையும் ஆட்டி படைத்தான் இந்த அசுரன். இவ்வாறு பூமியில் பல நாடுகளுக்கு எதிராக போரிட்டு பல அரசர்களை போரில் வென்று அவர்களின் 16,100 இளவரசிகளை கைப்பற்றினான். பின்னர் தேவலோகம் சென்ற அசுரன் தேவர்களுக்கு தாயான அதிதி தேவியின் காதணிகளை திருடி பாதாளலோகம் சென்றான். பாதாளலோகத்தில் நீரின் கடவுளான வருணதேவனின் ஏகாதிபத்திய குடையை கைப்பற்றினான். பின்னர் இளவரசிகளை ஒரு மலையின் மேல் சிறை வைத்திருந்தான். அரக்கனிடம் போரிடவும் அதிதி தேவியின் காதணியை மீட்டெடுக்கவும் இந்திர பகவான் கிருஷ்ணரிடம் முறையிட்டார். இந்திரனின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணர் தன் மனைவி சத்யபாமாவுடன் நரகாசுரனின் தலைநகருக்கு சென்றனர். அங்கு சென்று பல சக்தி வாய்ந்த அசுரர்களுடன் கிருஷ்ணர் போரிட்டார். நரகாசுரன் தன் தாயால் மட்டுமே கொல்லப்பட வேண்டும் என்று வரம் பெற்றவர். அதனால் பூமாதேவியின் அம்சமான சத்யபாமாவின் கையால் நரகாசுரன் கொல்லப்பட்டான். நரகாசுரனை கொன்ற பிறகு நரகாசுரன் சிறைப்பிடித்திருந்த 16,100 பெண்களை கிருஷ்ணர் விடுவித்தார். அந்த பெண்களிடம் தங்களது நாட்டிற்கு திரும்புமாறு கூறினார். அதற்கு அந்த பெண்கள், அசுரனால் கைப்பற்றப்பட்ட எங்களை வேறு எவரும் திருமணம் செய்ய மாட்டார்கள். இந்த சமுதாயம் எங்களை ஏற்றுக்கொள்ளாது. அதனால் நாங்கள் அனைவரும் இங்கே இறக்கப் போகிறோம் என்று கூறினர். அதை கேட்ட கிருஷ்ணர் அந்த 16,100 பெண்களையும் அவ்விடத்திலேயே திருமணம் செய்து தன் மனைவிமார்கள் என்ற மரியாதையை வழங்கினார். அப்படி ஒரு நாள் நாரதர் தான் பிரம்மச்சாரி என்பதால் கிருஷ்ணரிடம் தன் மனைவிமார்களில் ஒருவரை எனக்கு பரிசளிக்குமாறு கேட்டார். அதற்கு கிருஷ்ணரோ, நான் எந்த மனைவியின் வீட்டில் இல்லையோ அந்த மனைவியை நீ மணந்து கொள் என்று கூறினார். நாரதரும் 16,100 வீட்டையும் சென்று பார்த்தார். அந்த 16,100 வீட்டிலும் கிருஷ்ணர் இருப்பதைக் கண்டு திரும்பினார். அதனால்தான் நாரதர் பிரம்மச்சாரியாகவே இருக்க வேண்டியிருந்தது. கிருஷ்ணருக்கு எல்லை என்பதே கிடையாது. அவர் மனித வாழ்விற்கும் அறிவிற்கும் அப்பாற்பட்டவராவார். பல ஆண்டுகள் கழித்தும் அவருக்கு வயது முதிர்வு என்பதே இல்லை என்று பல புராணங்கள் கூறுகின்றன. மகாபாரதத்தில் இருந்த ஓர் அற்புதமான உறவு கிருஷ்ணருக்கும் திரௌபதிக்கும் இடையில் இருந்த நட்பாகும். புராணத்தின்படி அவர்கள் இருவரும் சகோதர சகோதரிகள் என்று நம்பப்படுகிறது. கிருஷ்ணர் திருமாலின் அவதாரம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் திரௌபதி பார்வதியின் அவதாரம் என்று நாம் அனைவருக்கும் தெரியாத ஒன்று. திரௌபதியின் துகிலிருத்த போதும் துர்வாச முனிவரின் கோபத்திற்கு ஆளான போதும் அங்கே அவரை காப்பாற்ற கிருஷ்ணரே வந்திருப்பார். ராதே கிருஷ்ணா. ராதா மற்றும் கிருஷ்ணரின் காதல் கதை மிகவும் பிரபலமானது. ஆனால் மகாபாரதத்திலோ கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாறான ஹரிவம்சத்திலோ ராதை பற்றிய எந்த குறிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. கிருஷ்ணர் கருமையான நிறம் கொண்டவர். அவரது வாழ்நாளில் அவருக்கு பெயரிடப்படவே இல்லையாம். கோகுலம் முழுவதும் அவரை கருப்பு என அழைக்கத் தொடங்கியது. கருமையானவன், குட்டையானவன், தத்தெடுக்கப்பட்டவன் என பலராலும் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்டார். குழந்தை பருவம்
உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளால் நிரம்பியது. வறட்சி மற்றும் காட்டு ஓநாய்களின் அச்சுறுத்தல் கிருஷ்ணரை 9 வயதில் கோகுலத்திலிருந்து விருந்தாவனத்திற்கு மாற்றியது. கிருஷ்ணர் 10 ஆண்டுகள் விருந்தாவனத்தில் தங்கியிருந்தார். தனது 10வது வயதில் அசுரனான தனது மாமன் கம்சனை மதுராவில் கொன்று தன் தாய் தந்தையை சிறையிலிருந்து விடுவித்தான். அவரது 16-18 வயதில்தான் பள்ளி படிப்பையே தொடங்கினார். கிருஷ்ணர் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை. அவரது வாழ்க்கை வெற்றிகரமானதாகவும் இல்லை. அவர் வாழ்க்கையில் ஒரு கணம் கூட நிம்மதியாக இருந்ததில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு சவால்கள் மற்றும் அதைவிட பெரிய சவால்களை சந்திக்க நேர்ந்தது. வாழ்வில் நடந்த அனைத்தையும் கிருஷ்ணர் பொறுப்புணர்வுடன் எதிர்கொண்டார். ஆனால் எதிலும் பற்றற்றவராக இருந்தார். கிருஷ்ணர் தான் தன் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை அறிந்த ஒரே ஒரு நபர். ஆனால் அவர் எப்போதும் நிகழ்தருணத்திலேயே வாழ்ந்தார். அவரும் அவரது வாழ்க்கையும் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். எல்லைகளற்ற கிருஷ்ணருக்கும் ஒரு முடிவு வந்தது. மாதா காந்தாரியின் சாபத்தின் வடிவில் தனது புத்திரர்களை இழந்த காந்தாரி அதற்கு காரணமான ஸ்ரீகிருஷ்ணரை நோக்கி யாதவ குலமே அழியும் என சாபமிட்டார். அதை கேட்ட கிருஷ்ணர் அப்படியே ஆகட்டும் என கூறினார். குருட்சேத்திர போரிற்கு பின் துவாரகை திரும்பினார் கிருஷ்ணர். அங்கு மகிழ்ச்சியுடன் சில காலம் வாழ்ந்து வந்தார். அதீத சுகபோகத்தால் துவாரகை மக்கள் ஒழுக்கமில்லாதவர்களாக மாறினர். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், துர்வாசர் போன்ற முனிவர்கள் துவாரகையை சென்றபோது துவாரகை மக்களின் நடவடிக்கைகளை கண்டு கோபம் கொண்டு யாதவ குலமே அழிந்து போகும் என சாபம் அளித்தனர். குருட்சேத்திர போர் முடிந்து 36 வருடங்கள் கழிந்தன. காந்தாரியின் சாபம் பலிக்கத் தொடங்கியது. யாதவர்கள் தங்களுக்குள் அடித்து கொண்டு அழிந்தனர். மனமுடைந்த கிருஷ்ணர் துவாரகையை விட்டு ஒரு காட்டிற்குள் சென்றார். காட்டிற்குள் தன் மரணத்தை எதிர்நோக்கி மரத்தடியில் படுத்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஒரு வேடன் கிருஷ்ணரை மான் என்று எண்ணி அம்பெய்தார். வேடன் எய்த அம்பு கிருஷ்ணரின் இடது காலின் பெருவிரலை தாக்கியது. தாக்கிய அம்பால் பெருவிரலிலிருந்து இரத்தம் கசிய தொடங்கியது. உயிருக்கு போராடி கொண்டிருந்த கிருஷ்ணரை கண்ட வேடன் கிருஷ்ணரின் அருகில் வந்து மன்னிப்பு கேட்டான். கிருஷ்ணரும் அது ஏன் நிகழ்ந்தது என்று வேடனிடம் கூறினார். முற்பிறவியில் வாலியை மரத்தின் பின்னிருந்து கொன்றார் ராமன். அந்த வாலியே தற்போது இந்த வேடனாக பிறந்தான். கர்ம வினையால் கிருஷ்ணர் இந்த வேடனின் கையால் இறப்பான் என்பது விதியாகும். கிருஷ்ணரும் அந்த மானுட உடலை நீங்கி தனது இருப்பிடமான வைகுண்டம் சென்றார். கிருஷ்ணரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது என்னவெனில், எவ்வளவுதான் ஆற்றலும் அதிகாரமும் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் மனித வாழ்க்கை அர்த்தமற்றதாய் போய்விடும். இக்காணொலி அவ்வளவுதான். இக்காணொலியை பற்றிய கருத்துக்களை பதிவிட மறந்துவிடாதீர்கள். அடுத்து ஒரு அழகான ஆன்மீக கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.